இவிஎம்மில் முறைகேடு நடக்கிறது, மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பயப்படுகிறோம், பதறுகிறோம். வந்தால் என்ன ஆகும் கற்பனையே செய்ய முடியாது, விளக்கவே முடியாது. எதுவும் நடக்கும். மோடி அப்படி தயாரிக்கப்பட்டவர். எந்த எத்திக்ஸ் எதுவும் கிடையாது, மொராலிட்டி கிடையாது. ஐயோ பாவம் என்று எண்ணுகிற இரக்கம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சனாதன கும்பல் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எலெக்ஷன் தயாராகணும், சீட் ஷேர் பண்ணணும், திமுக எத்தனை தொகுதி தருது அப்படிங்கிறதுல பிரச்சனையே கிடையாது. சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகள் தேர்தலை புறக்கணிக்க கூட தயாராக இருக்கிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை. சில பேர் கேட்கறாங்க 2 1 3 இந்த 2க்கு போய் நிற்கிறாரு, 3க்கு போய் நிற்கிறாரு. எல்லாம் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கும்பல், அரை வேக்காடுகள் பேசுகிற பேச்சு, அற்பர்களின் பேச்சு. வெறும் 2க்கு 3க்காக போய் நிற்கிற கும்பல் இல்லை விடுதலை சிறுத்தைகள். அது அல்ல பிரச்சனை, எண்ணிக்கை அல்ல பிரச்சனை. அதை விட இந்த நாட்டு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டியது என் முன்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவால். எலெக்ஷன்ல நாங்கள் நின்று ஜெயிச்சு தான் போகணுங்கிறது ஒன்றும் பெரிய கட்டாயம் கிடையாது. ஆனால் அதை விட அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் மூலம் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். அதுக்கே பெரிய ஆபத்து. அடிமடியில் கை வைக்கிறார்கள் சனாதன சங்கிகள். அவர்களின் அல்டிமேட் எய்ம் அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதுதான். இப்போது பறக்கிற இந்த கொடி தேசிய கொடியாக இருக்கக்கூடாது. அவர்கள் விரும்புகிற ஸ்வஸ்திக் பொறித்த காவி கொடிதான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் பிராமணர்களின் அஜெண்டா. அதுதான் இந்துத்துவா அஜெண்டா. இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவா என்பது பார்ப்பனர்களின் செயல் திட்டம், இந்துத்துவா என்பது பிஜேபியின் செயல் திட்டம், இந்துத்துவா என்பது RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் செயல் திட்டம். இந்துயிசம் என்பது சாதாரண மக்களின் நம்பிக்கை. ராமர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, சிவபெருமான் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, முருகன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, விநாயகன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அது இந்துயிசம். அதை சொல்லி தங்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பார்க்கிறது ஒரு கும்பல். அதுதான் சனாதன கும்பல். இதை புரிந்து கொள்வதிலே இன்றைக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல் அவர்களை அடையாளம் காண முடியாது, வீழ்த்த முடியாது. அந்த அஜெண்டாவுக்கு வேலை செய்யக்கூடிய சேவை ஆட்கள் தான் மோடி, அமித்ஷா போன்ற நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாத சங்கிகள். அவர்களுக்கு வேலை செய்ய போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அல்டிமேட் எய்ம் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வது. ஒன்று டைலூட் பண்ணணும், இல்லைன்னா தூக்கி எறியணும். ஏன்னா இதுதான் பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை பேசுகிறது, இதுதான் சோசியல் ஜஸ்டிஸை பேசுகிறது, இதுதான் புளூரலிசம் என்கிற பன்மைத்துவத்தை பேசுகிறது, இதுதான் லிபர்ட்டி என்கிற சுதந்திரத்தை தருகிறது, இதுதான் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஃப்ரெட்டர்னிட்டி வந்துருச்சுன்னா சோசியல் ஆர்டர் போயிடும். பிராமணர் உயர்ந்தவன், அவருக்கு கீழானவர்கள் தான் மற்றவர்கள் என்கிற இந்த சோசியல் ஆர்டர் போயிடும், இந்த ஒழுங்கு போய்விடும். மொழி தேசியம் வளர்ந்தால் அவன் மொழி தாய்மொழிங்கிற அடிப்படையில் நாடுகளை பிரிச்சுட்டான்னா கடைசியா பிராமணர்களுக்கு தேசமே இருக்காது. தமிழர்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கன்னடம், குஜராத்திகளுக்கு குஜராத் என்று மாநிலங்கள் பிரிந்தால் சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி என்று சொல்லுகிறவனுக்கு ஏது மாநிலம், எங்கே நாடு? வராது. ஆகவே மொழிவழி தேசியம் வளரக்கூடாது என்பதுதான் இந்துத்துவா செயல் திட்டம், அதுதான் பிராமண செயல் திட்டம், அதுதான் RSS உள்ளிட்ட சங் பரிவார்களின் அல்டிமேட் செயல் திட்டம், அதி உச்சமான செயல் திட்டம். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்துகிற வரையில் மொழிவழி தேசியம் பேசுகிறவர்களை விட்டு பிடிப்பார்கள். இப்படியே விட்டுருவான். அவன் கையில் தான் கயிறு இருக்கு. நீ எவ்வளவு வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பேசி, திமுகவை திட்டியா திட்டு, பெரியாரை திட்டியா திட்டு, அது வீழணும். அவனுக்கு இங்க என்ன, the fragmentation of vote bank, வாக்கு வங்கி சிதறடிக்கணும். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவனுக்கு யார் வந்தாலும் நீ கட்சி ஆரம்பி. தமிழ்நாட்டில் நடிகர்களை காட்டினா ஓட்டை பிரிக்க முடியும். யாரெல்லாம் செல்வாக்குள்ள நடிகர்களோ எல்லாத்தையும் தூண்டி விடுவான். போய் ஓட்டு, நீ போய் ஒரு கட்சி ஆரம்பி, என்ன திட்டிக்கோ, பணமும் உனக்கு தரேன் என்ன திட்டுறதுக்கு, எவ்வளவு வேணாலும் என்னை பத்தி பேசு. ஆனா நீ
ஓட்ட பிரிக்கணும். ஏடிஎம்கேவை முதல்ல பலவீனப்படுத்து, அதை காணாம ஆக்கிட்டா நாங்க செகண்ட் பிளேஸ் வந்துடும் பிஜேபி. அப்புறம் திமுகவா நாங்களான்னு பார்த்தா அவங்கள வீழ்த்திடுவோம். அதன் பிறகு பெரியார் என்கிற சகாப்தமே தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டு விடும். இதுதான் இந்த செயல் திட்டத்துக்கு தான் அண்ணாமலை துணை போகிறார். இந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்றுதான் விடுதலை சிறுத்தைகள் போராடுகிறது. திமுக கூட்டணியில் இடம் பிடித்திருக்கிறது, அங்கம் வகிக்கிறது. இந்த அற்பர்கள் சொல்வதை போல எங்க அஜெண்டா ரொம்ப சில்லித்தனமான அஜெண்டா கிடையாது, சின்னதா அதுல மகிழ்ச்சி அடைவது கிடையாது. எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவது இது போன்ற நடவடிக்கைகளால் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு நனவாகும் போதுதான் திருமாவளவன் மகிழ்ச்சி அடைவார், சிறுத்தைகள் மகிழ்ச்சி அடைவார். சாதியற்ற ஒரு தேசத்தை இங்கே கட்டமைக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஜனநாயக விழுமியங்களும் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்ம். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு பாதிப்பு நேரக்கூடாது. அந்த நோக்கத்தில் தான் நாம் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே சனாதன கும்பலின் அஜெண்டா என்பது, இந்துத்துவ அஜெண்டா என்பது உண்மையிலேயே இந்துக்களின் நலன்களுக்குரியதல்ல. உன்னிடத்தில் அவன் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதில்லை, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லிக் கொடுக்கிறான். இந்த 10 ஆண்டுகளில் அவன் கற்றுக் கொடுத்த அரசியல் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்பதுதான். பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கவோ, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டவோ, நிலம் இல்லாதவர்களுக்கு நிலம் வழங்கவோ, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வழங்கவோ, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ, பணத்தின் மதிப்பை உயர்த்தவோ, கல்வியை மேம்படுத்தவோ, சுகாதாரத்தை மேம்படுத்தவோ எந்த முனைப்பையும் இந்த ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை. கொரோனாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு, என்ன இந்த மக்களுக்கு அவர்கள் பாதுகாப்பை தந்தார்கள்? மைக்ரண்ட் லேபர்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள்? தட்டை எடுத்து அடிங்கன்னு சொல்றார் ஒரு பிரதமர், கொரோனா ஓடிடுமா? தட்டை எடுத்துக்கிட்டு அடிங்க, கொரோனா ஓடிடும். இப்படிப்பட்ட மூடர்களின் கைகளில் இந்த நாடு, அறிவியல் அறிவே இல்லாத சங்கிகளின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் இவர்களின் கைகளில் இருந்து ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிய வேண்டும். அவர்கள் தொடர்ந்து அந்த பீடத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய தீங்கு, ஆபத்து. மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அதுதான் ஈவிஎம். அது மிகப்பெரிய ஆபத்து. என்னுடைய வேண்டுகோள், எலெக்ஷன் ப்ராசஸ் பூரா தூக்கி போட்டுட்டு எதிர்க்கட்சிகள் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஆன்டி ஈவிஎம் யாத்ராவை நடத்த வேண்டும். ராகுல் காந்தி அவர்கள் நியாய யாத்ரா என்பதை கூட ஈவிஎம் எதிர்ப்பு பயணம் என்ற இந்த பயணத்தை மாற்ற வேண்டும். இந்த கருப்பொருள் மாற வேண்டும். முதல்ல ஜோடோ யாத்ரா என்று சொன்னார். ஜோடோ யாத்ரா என்றால் இந்திய ஒற்றுமை பயணம். இப்ப பாரத் நியாய யாத்ரா, பாரத் ஜோடோ நியாய யாத்ரா. நியாயம்னா நீதி, நீதி பயணம். வடமொழியில் நியாயம்னா தமிழ்ல நாம சொல்ற நீதி என்று. ரொம்ப பொதுவா இருக்கு, ரொம்ப வேகா இருக்கு, ரொம்ப போக்கஸ்டா வரணும், ஸ்பெசிபிக்கா வரணும். ராகுல் காந்தி அவர்கள் இந்த யாத்திரையை அவர் தொடரட்டும். ஆனால் இது ஈவிஎம்க்கு எதிரான பயணம் என்று அவர் அறிவிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு நெருக்கடி தர வேண்டும். மார்ச் 12ஆம் தேதி அல்லது 13ஆம் தேதி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர இருக்கிறது. இந்த 12 நாட்களுக்குள்ளாக நாம் மிகப்பெரிய வெகுமக்கள் இயக்கத்தை எடுத்தாக வேண்டும். இதனுடைய பணிவான வேண்டுகோள், இது அறிவுரை அல்ல, வேண்டுகோள். இந்நேரம் இது வெடித்திருக்க வேண்டும். தேசிய அளவில் சாதாரண மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர் நந்தினி ஆனந்தன் இதற்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய பெண்மணி, அக்காவும் தங்கையும் போய் கொண்டிருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தோடு ஒப்புகை சீட்டை 100 விழுக்காடு இணைக்க வேண்டும். அதில் தில்லுமுள்ளு நடக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் தேசிய அளவிலே எதிர்க்கட்சிகள்
ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக விடுக்கிற வேண்டுகோள், அறைகூவல் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மம்தா பானர்ஜி அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். கெஜ்ரிவால் அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். தளபதி ஸ்டாலின் அவர்களும் இவிஎம் வேண்டாம் என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களும் இவிஎம் கூடாது என்கிற கருத்தை கொண்டிருக்கிறார். பிறகு ஏன் தேசிய அளவில் இது ஒரு மாபெரும் மக்கள் போராட்டமாக வெடிக்க கூடாது, அணிதிரளக்கூடாது? எனவே நான் தேர்தல் ஆணையத்திற்கு விடுக்கிற வேண்டுகோளை விட இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், இடையில் உள்ள இந்த 2 வாரங்களுக்குள்ளாக இவிஎம் தொடர்பான நிலைப்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும். தில்லுமுள்ளு இல்லாத தேர்தலை நடத்துவதற்கான உத்தரவாதத்தை தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் எதிர்க்கட்சிகள் வீதிக்கு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்து தேர்தல் களத்தில் சந்திப்போம். ஜனநாயகத்தை பாதுகாக்கிற களத்தில் சந்திப்போம். மோடி தலைமையிலான மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிகிற இந்த யுத்தத்தில் நாம் களம் காண்போம் என்பதை சொல்லி அழைப்பை ஏற்று ஓடி வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.